எப்படி ஊட்டி ஃபாகு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நானும் டி இ பாஸ் எடுக்காமல் தப்பித்தவரி கூட ஊட்டி போகாதீங்க, அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இ பாஸ் மேண்டேட்ரி. நீங்கள் சென்னையிலேருந்து ஊட்டி போகிறீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் டு ஈரோடில் அம்மன் மெஸ் இருக்கும், கண்டிப்பாக சாப்பிடுங்க, மறந்துடாதீங்க. சென்னை டு ஊட்டி நம்ம போகிற ரூட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை, அப்புறம் செங்கல்பட்டு, அங்கேருந்து நம்ம சேலம், அப்புறம் ஈரோடு, அப்புறம் இப்போ வந்து ஈரோடுலேருந்து நம்ம போக போகிறது கோபிச்செட்டிப்பாளையம், கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர், குன்னூர்லேருந்து ஊட்டி. ஓகே, ஊட்டி போகிறீங்கன்னா வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி ஹில் ஸ்டேஷன்ன்றதுனால, அதனால் ஊட்டி போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்க வந்திருக்கேன். எடுத்துருவோம். எப்போவுமே லாங் ட்ரைவ் போகிறோன்னா அதுக்கு முந்தின நாளே வந்து பெட்ரோல்லாம் போட்டுட்டு ஏர் செக் பண்ணிவிட்டு ட்ரிப் மீட்டரை 0 செட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட் டே ட்ரிப்பு ஜாலியாக போகலாம். மறக்காமல் சர்வீஸ் பண்ணிக்கோங்க, டயர்ஸ் செக் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். குட் மார்னிங் மக்களே, நான் கார்த்திக் சிவா. வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா சென்னை டு ஊட்டி. சென்னையிலேருந்து ஊட்டிக்கு ஒரு 554 கிலோமீட்டர்னு காட்டுது, 12 hours. நாங்கள் வந்து 5:30க்கு கிளம்பலான்னு பார்த்தோம். பட் ஆனால் ஒரு சின்ன தப்பாயிடுச்சு, என் பர்ஸ் தொலைச்சிட்டேன். கடை பிடிச்சி கடைசி நேரத்தில் கிடச்சிருச்சு. ஸோ வீட்டில் தான் இருந்துச்சு. ஒரு ½ hour டிலே ஆகிடுச்சு. டைம் வந்து ஆல்மோஸ்ட் 6:30, 12 hours காட்டுது. 12 hoursனால் அப்போது நம்ம ரீச் ஆகிறதுக்கு திரும்ப ஒரு 6:30 ஆகும். ஓகே, அதில் நம்ம 2 பிரேக்கு அப்படி இப்படி எடுத்தால் ப்ராபப்ளி 8 ஆகிடுமோ தெரியல. நான் எத்தனை மணிக்கு மேக்ஸிமம் கரெக்ட் 9 ஆச்சா? 8 ஆயிரும். பட் ஆனால் ஒரு 7 ரீச் ஆகுறோமான்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோட்டீன் வரும், வாழைப்பழம். ஆக்சுவலி ஒரு 5:30 கிளம்பினா எங்கேயாச்சும் நின்று சாப்பிட்டு இருந்துருக்கலாம். கோவா போகும்போது ஜெகனும் விஜயசும் கதறானுங்க, இவன் எதுவுமே வாங்கி தர மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி. அது எனக்கு தெரிஞ்சது தானே, அதனால பரவாயில்ல, இது 10 கிராம் ப்ரோட்டீன் இருக்கு, மசில் இப்படி வரும். ஃபர்ஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மணி வந்து கரெக்டாக 8. அண்டு லாங் வீக்கெண்ட் இது. நாளைக்கு வந்து குட் ஃப்ரைடே, இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே, அதனால லீவ் போட்டோம். ரோடெல்லாம் வந்து நிறைய கார் இருக்குங்க. இருக்காங்க எல்லாரும். எங்க தான் போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஊட்டியா இருக்குமோ இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்களே ஊட்டி போனா சரியான. ஊட்டியில பயங்கர கிரௌட் இருக்கும், சும்மாவே கிரௌடா இருக்கும். எப்படி இருக்கும் தெரியல. எல்லாரும் பயன்படுத்துறாங்க ஊட்டியா கிரௌடா இருக்கு, ஊட்டியா கிரௌட். அதே மாதிரி வந்து ஊட்டி இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைல்ல. இது ஸ்டே எல்லாம் பயங்கர காஸ்ட்லியா இருக்கு. இப்போ நான் ஊட்டி போய் ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. கொடைக்கானல் நிறைய போயிட்டேன் ரீசெண்ட் டைம்ஸ்ல. சரிட்டு ஊட்டி போகலான்னு பார்த்தா ப்ரைஸ் எல்லாம் சும்மா தூக்கலாக இருக்குது பயங்கரமாக. ஃபர்ஸ்ட்டு 200 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். அண்ட் இது ஊட்டிக்கு போனோம்னா வந்து ட்ரெயினில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து மேட்டுப்பாளையம் தான் வந்து நியர்பை ரயில்வே ஸ்டேஷன். மேட்டுப்பாளையத்துலேருந்து 40 கிலோமீட்டர்ஸ் நமக்கு வந்து ஊட்டி. இல்லாட்டி பஸ்லேயும் போகலாம். பஸ்ஸில் வந்து நமக்கு தெரியும் இல்லை, இந்த மாதிரி சீசன் டைமில் கிடைக்காது. அண்ட் பஸ் வந்து சேஃப்டி கிடையாது வென் கம்பேர்ட் டு ட்ரெயின். அதனால் நம்ம வந்து கார் எடுத்து ஓட்டியாச்சு. இப்போ டைம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா மணி 9:32. எத்தனை ஓட்டியிருக்கோம்? 216 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 6, 7:30, 8:30, 9:30. ஓகே, 3 ஹவரில் 216 கிலோமீட்டர். ஓகே தான், நல்ல டீலு. இதே ஸ்பீடில் போனால் வந்து நம்ம சீக்கிரமாக ஓட்டி ரீச் ஆகிடலாம். டைம் 9:52. 250 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். ஆல்மோஸ்ட் லைக் 240. இல்லை, ஆல்மோஸ்ட் பாதி தூரம் வந்தாச்சு. அடி அது என்ன உனக்கு புதுசாக வட்டவடாலேருந்து வரும்போது எடுத்ததானே தெரியல, ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வந்துருமோன்னு நினைக்கிறேன்.
சொல்லு நிறுத்துறோன்னா மேபி காலையில் வெறும் வயிற்றுல அப்படியே வந்ததுனால அதான் ப்ரோட்டீன் பார் சாப்பிட்டல. அதெல்லாம் எப்படிடா பார்த்து நெக்ஸ்ட் டைம் வந்து இட்லிலாம் கட்டி கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறேன். எழுந்து 5 மணிக்கு எழுந்து இட்லி சாம்பார்லாம் சமைக்க முடியாது. புளி சாதம் உருளைக்கிழங்கு கட்டி எடுத்து திருப்பதி போய் தேவஸ்தானம் பார்த்துட்டு வந்துட வேண்டியது. உளுந்தூர்பேட்டையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அங்கேருந்து சின்ன சேலத்துக்கு ஒரு ரைட் எடுத்தோம். அங்கே வந்ததுக்கப்புறம் இப்போது NH-48 இருந்தோம்ல, இப்போ வந்து இருக்கிறது வந்து நேஷ்னல் ஹைவேஸ் 79 சேலம் ஈரோடு அண்டு கோபிச்செட்டிப்பாளையம். அப்பா டோல் பட் வந்துகிட்டே இருக்குது. உளுந்தூர்பேட்டை டோலில் 103 ரூபா போட்டிருந்தானுங்க சார்ஜ். அநியாயம் பண்ணுறாங்க. பஸ்ஸுக்கும் கட்டணுமா? எல்லாத்துக்கும் கட்டணும். கவர்மெண்ட்டுக்கு கிடையாது, ப்ரைவேட் எல்லாத்துக்கும் கட்டணும். ரிவர்ஸ்லேயே வரான். கோயம்புத்தூர் 225 கிலோமீட்டர்ஸ், பெங்களூர் 275 கிலோமீட்டர்ஸ். ரோடு சூப்பராக இருக்கானா. டோல் காசு பயங்கரமாக வாங்கினாலும் ரோடு நல்லா போட்டிருக்காங்க. நம்ம பார்ப்போம், வரும்போது முடிஞ்சால் மைசூர் வழியாக வரலாம். பெங்களூர் போக முடியாது. அந்த பந்திப்பூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் போயிட்டு அப்படிக்கா மைசூர் இறங்கிட்டு மைசூரில் ஸ்டே பண்ணிட்டு வர முடிஞ்சப்போ கன்ஃபார்ம் கிடையாது. ஓகே, அப்புறம் நீங்கள் மைசூர் சொன்னீங்க கூப்பிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நான் அழுவ மாட்டேன். மைசூர் போகிறோமா போண்டா சாப்பிட்டுமா வந்தோம். அதனால அங்கே தானே வச்சு மைசூர் போண்டா வைப்பாங்க இல்லையா? மைசூர் பாக்கு தானே ஃபேமஸ். அது மைசூர் போண்டா இல்லையா? இல்லை, மைசூரில் போண்டாவும் ஃபேமஸ் தான். அது அந்த மாமி பேர் மட்டும் தான் வச்சுது தவிர. அந்த நட்ஸ் தாங்க ப்ளீஸ். இருக்கு ஊட்டி போகும்போது சாப்பிடலாம், போகும்போது சாப்பிட்டான். வீட்லேயே சாப்பிட்டேடா பாதி கூட இல்லை, கால் தான் இருக்கு. இது மிச்சம் சாப்பிட்றது தினமா வாங்கினது. எங்கே சாப்பிடலான்னு சொன்னேன்? ஊட்டிக்கு போகும்போது. ஆனால் வீட்டிலே காலி பண்ணியாச்சு எல்லாத்தையும். அப்படியே ஹைவேஸில் 100 மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிக்கோங்களேன், பிரச்சனையே இருக்காது. டயர்டும் ஆகாது. ஜாலியாக அப்படியே பொறுமையாக வண்டி ஓட்டிக்கலாம். 100 இஸ் குட். கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் லஞ்ச் சாப்பிடலாம். நல்ல லஞ்ச் கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் பாப்போம். ஈரோடு அம்மன் மெஸ்னு ஒன்று இருக்கு, அந்த ஹைவேஸ்லேயே போட்டுருந்துச்சு. சேலம் டோல் வந்தாச்சு. 400 கிலோமீட்டர் வந்தோன்னு நிறுத்தலாம். நீ வேற ரீல்ஸாக பார்த்துட்டு இருக்க, அதெல்லாம் நம்பாத, நல்லா இருக்காது. தெரியும்டா, பசிக்குது. சரி நீ பார்த்துட்டே இரு, ஆனால் தயவு செய்து நல்ல சாப்பாடாக சாப்பிடலாம். ஓகே, எனக்கும் பசிக்குது. கண்டிப்பாக அதான் பார்த்துட்டு இருக்கேன். கோபிச்செட்டிப்பாளையம் ரீச் ஆயாச்சு, ஆனால் இன்னும் சாப்பிடல. இங்கே ஸ்ரீ அம்மன் மெஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஒரு 450 மீட்டர். அங்கே போய் சாப்பிடலான்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
சென்னையிலேருந்து கிளம்பி 423 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப்பே. ஈரோட்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் வரும்போது நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் தேடிட்டே வந்தோம், எதுவுமே கிடைக்கவே இல்லை. அண்ட் கடைசியாக வந்து அம்மன் மெஸ் பார்த்தோம். சரி கண்டிப்பாக போயிடலான்னு சொல்லிட்டு இறங்கணும். எப்படி இருந்துச்சு சாப்பாடு? நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரசம் எலும்பு ரசம் கொடுத்தாங்க. அண்ட் மட்டன் வந்து சுக்கா அது நார்மலாக தான் இருந்துச்சு. அப்புறம் எலும்பு ரசம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாட்டுக்கோழி வாங்கினது அது நல்லா இருந்துச்சு. அண்ட் மூளை சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூளையும் நல்லா இருந்துச்சு இல்லை? எனக்கு அது சாப்பிட்டா லைட்டாக அந்த கலக்கி மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஈரோட்லலாம் வந்து அவங்க சாமின்னு பாசமாக பேசுவாங்கல்ல, அந்த சர்வ் பண்ணுற அண்ணா வந்து என்ன பண்ணார், நான் சாப்பாடு வந்து இந்த மொனவேரையில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவர் என்னை இப்படி பிசைய சொல்லி அப்படியே ஃபுல்லாக இப்படி பிசைஞ்சு வெளியே வர வச்சு அதில் எலும்பு குழம்பு ஊட்டி தான் விடலை, பிசைஞ்சு அப்புறம் சாப்பிட வச்சார் என்ன. ஓகே, இங்கே இருந்து இன்னும் ஒரு 130 கிலோமீட்டர் ஊட்டி. ஸோ ஊட்டிக்கு கிளம்பலாமா? போகலாமா? பரவாயில்ல, ஒரு 6 மணி நேரத்தில் 423 கிலோமீட்டர் நான் ஸ்டாப். குட். சரி, வெயில் வரலாம், கண்ணாடி எடுத்துக்க வேண்டியதுதான். கண்ணாடி வேறாயு கண்ணாடி. வெயில் தெரியுது ஆக்சுவலி. ஊட்டி வந்து குயின் ஆஃப் ஹில் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து தமிழ்நாட்டிலேயே இருக்க ஹையஸ்ட் மலை வந்து ஊட்டி தான். எத்தனை ஃபீட்ரி? 7340. ஓ, ஆல்மோஸ்ட் லைக் 7500 ஃபீட்டு. நல்ல உயரம் தான். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி வந்து குளிர் இருக்கிறதுக்கான ஆல் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்டு ஜான்வரியில் வந்து கொஞ்சம் ஸ்னோ இருக்கும். ஆமாம், வீடியோஸில் வந்துச்சு சில பார்க்கல. பனி இந்த சென்ஸ் அந்த ஃப்ரீசர் மேலே கொஞ்சோண்டு இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அண்டு சீசன் டைம் வந்து ஏப்ரல் டு செப்டம்பர்னாங்க. பட் இப்போ வந்து இன்னைக்கு ஏப்ரல் 17, வெயில் நல்லா பட்டையை கிளப்புறான். அதனால் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். கரெக்டாக இப்போ இருக்கிறது வந்து மேட்டுப்பாளையம். ஸோ ஊட்டி இன்னும் 49 கிலோமீட்டர். எனக்கு நமக்கு எதிர்க்க தெரியுதுல்ல, அதுதான் ஊட்டி. கண்டிப்பாக அந்த மலையாக தான் இருக்கும். ஊட்டி 49 கிலோமீட்டர், குன்னூர் 32 கிலோமீட்டர், கோத்தகிரி ரைட் சைடில் 32 கிலோமீட்டர். என்ன ஆச்சுன்னே தெரியல. பாவம் கோபிச்செட்டிப்பாளையம் அந்த அம்மன் மெஸ்ஸில் சாப்பிட்டு படுத்தவங்க தான் மேட்டுப்பாளையம் வந்தாச்சு இன்னும் கண்ணு திறக்க முடியாமல் இருக்காங்க. படுறி சும்மா சொன்னேன், படுத்தா 5 minutes. இங்க பாருங்க என்ன வந்திருக்குன்னு. Black Thunder. இதுதான் ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். இதானாப்பா அது? இதுதான் அது. வராங்க இந்த சைடு வராங்க. ஊட்டி வந்தீங்கன்னா வந்து இ பாஸ் மேண்டேட்டரி ஆகிட்டாங்க. அதனால் இ பாஸ் அப்ளை பண்ணிவிடுங்க. நாங்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணோம், ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ இப்போ எல்லா காருக்குமே வந்து 5 to 10 minutes வரதான் இ பாஸ் செக் பண்ணிவிட்டு தான் அலோவ் பண்ணுறாங்க உள்ள. ஓகே, கரெக்டாக நாங்கள் என்ட்ரு ஆகிறோம், கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. இவங்க தான் அப்ளை பண்ணாங்க. மேடம் ஈஸியா? ஈஸி தான். 5 to 5 minutes தான் மேக்ஸிமம். ஓகே. செக் போஸ்ட்டில் வந்து ஒரு 2 minutes தான் ஆச்சு. வந்தோம், செக் பாஸ் இ பாஸை செக் பண்ணாங்க. ஜஸ்ட் என்ட்ரி ஆச்சு. பட் ஆனால் என்னென்னா நான் வீடியோ எடுக்கும்போது வீடியோ எடுக்காதீங்கன்னாங்க. அப்புறம் ஒரு 30 ரூபா கலெக்ட் பண்ணாங்க. அதனால் சொன்னாங்களா எதுக்குன்னு தெரியல. ஓகே, பட் ஆனால் இ பாஸ் மேண்டேட்டரி எடுத்துருங்க, எடுக்காமல் வந்தால் பிரச்சனை. கலர் செக் போஸ்ட் ஆமாம். பட் ஆனால் இவ்வளோ நேரம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பட் இங்கே பாருங்க, அப்படி ஊட்டி என்டர் ஆடோன்னு மாசாக இருக்கான். இல்லை, சூப்பராக இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் ஹில் ரைடு தான், கலக்கலாம். பயங்கர க்ளோஸ், சின்ன ரோடு. இந்த இடமே அப்படியே டிராஃபிக்காக நிற்குது. ஒரு வண்டி வந்தால் இன்னொரு வண்டியால் போக முடியல. ரொம்ப குட்டியாக இருக்கு. இல்லை, கன்ஃபார்ம் நம்ம சிக்க போகிறோம் டிராஃபிக்கில். பரவாயில்ல, ஆனால் நம்மளுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்கு. அது இல்லை, நாளைக்குலாம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் 3 days சொல்றியா? அதான் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கார் அங்கே வச்சுட்டு லோக்கலில் சுற்றுங்க, லோக்கல் வண்டி பைக் ஏதாச்சும் எடுத்து. அப்படிதான் எனக்கு அட்வைஸ். பைக் ரெண்டெல்லாம் கிடையாது. இருக்காண்டா,
அங்கே ஹோட்டல்லே கேட்டால் சொல்லுவாங்களாம். இல்லை நம்ம லோக்கல் பஸ்ஸில் சுற்றலாம், ஊட்டி பஸ்ஸில். முன்னாடி எவ்வளோ கார் போயிட்டுருக்கு. அது தேர்ஸ்டே அன்னைக்கு, ஏப்ரல் மாதம் தேர்ஸ்டேலாம் இப்படி தான் இருக்கும் ஊட்டி. அதுதான் எதுக்கு எவ்வளோ வண்டி வருது பாருடி. அதுதான் இவங்களும் ரிட்டர்ன் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கிளம்பி ஓடுறாங்க. பாய் பாய், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி. அங்கே வேறு செக் போஸ்ட்டில் நிறைய பசங்களோட வண்டியெல்லாம் பிடிச்சி செம்மையாக செக்கிங் போட்டுட்ருக்காங்க. ஏதோ கல்யாணம் ஆனதால என்ன செக் நான் இருக்கிறதுனால தப்பிச்சு விட்டாங்க. ஒரு வழி கிடைக்குமா நானும் பார்க்குறேன், ஏறுறதுக்கு ஏற கிடைக்க மாட்டேது. அண்ணே போட்டுமா? இல்லை, எதிரில் வண்டி வந்துட்டே இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் கை காமிச்சிருக்கேன். கை காமிச்சிருங்க. நன்றிகள். ஆப்பா சூப்பர். நல்லா இருக்குல்ல? என்ன நல்லா இருக்கு. வெல்கம் டு த போட்டிருக்கு. இது வேற என்னடி மேப்பில் கரெக்டாக காட்டுது, ஆனால் யூட்டர்ன் அடிந்து லெஃப்ட் சைடு இருந்து ரூட்டிங் கரெக்டாக போகிறோமான்னு தெரில. எங்கேயாச்சும் யூட்டர்ன் மாதிரி வந்து பெருசாக எடுத்து விட்டுரு. இல்லடி, மேப்பில் கரெக்டாக தான் காட்டுது, ஆனால் கூகுள் ஆஸ் யூஷுவல் ஹில் ஸ்டேஷன் வந்தால் ஏதோ ஆகிடுது. இதுக்கு சந்தேகம் இல்லாத இடத்துல லெஃப்ட் ஹேண்ட். குன்னூர் ரீச் ஆகிட்டோம். குன்னூர் ரீச் ஆகிட்டு ஊட்டிக்கு வந்து டீரூட் ஆகிடுச்சு. கூகுள் வந்து எங்கெங்கேயோ சொதப்பி விட்டுடுச்சு. பட் ஆனால் இங்கே வியூஸ் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் குன்னூர். கடைசி வரைக்கும் மூஞ்ச காட்ட மாட்டாளே. ஊட்டி வந்தாச்சு. ஊட்டி வந்தாச்சா? நல்லா தூங்குனியா? half an hour தான் தூங்குனேன். ஏப்ரல் மாதத்தில் இவ்வளோ ஃபாகு நான் நிஜமாக எதிர்பார்க்கல. ஊட்டி இப்படி இருக்கும்ட்டு ஏப்ரலில். சூப்பர். வந்து செக்இன் பண்ணிட்டோம். பார்க்கிங் வந்து பயங்கர ஸ்டீப்பாக இருந்துச்சு. ரொம்ப சின்ன இடம், பக்கத்தில் நிறைய கார் இருந்துச்சு. நான் அப்புறம் அவரே வந்து நானே விட்டு தரேன், நான் தெய்வமே நீங்களே விட்டுடுங்கன்னு சொன்னேன். இப்போதைக்கு டின்னர் என்ன கிடைக்குதுன்றது போய் பார்ப்போம். ஓகே, வெளியே போகலாமா டின்னருக்கு? போகலாம், போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. இல்லை பசிக்குது, ஸோ போய் டின்னர் பார்ப்போம். பயங்கர குளிர், சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு ஜூடு.